நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இப்போ நமக்கு டெல்லியிலிருந்து தொடர்பில் இருக்கிறார். ரமேஷ், இப்போ பட்ஜெட் தாக்கலாகிவிட்டது. அடுத்த நடைமுறைகள் என்ன? இந்த இன்கம் டாக்ஸ்ல குறிப்பா கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் பற்றி இன்னும் விரிவான விளக்கங்கள் கிடைக்குமா? நிச்சயமாக. அதாவது 2 மணி அளவில் மாநிலங்களவையில் இந்த பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு இந்த பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள அம்சங்கள் என்ன என்பது முழுமையாக நமக்கு தெரிய வரும். ஆனால் ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், 3 லட்சம் வரைக்கும் வருமானம் இருந்தால் அதுக்கு எந்த விதமான வரியும் இல்லை என்பது ஒரு ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளது. அதே போல 3 to 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்தால் அதற்கு 5% மட்டுமே வரி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 லட்சத்திற்கு மேல் வருமானம் இருந்தால் அதுக்கு 30% அளவுக்கு வரி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்ப்பரேட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கூட வரி சலுகை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டை சார்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அந்த வரி என்பது 40% 35% குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஜிஎஸ்டி வரியை பொறுத்த வரைக்கும் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனம், ஒரு 3 வகையான மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனம் இருக்கிறது. அதற்கு அந்த சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்கு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது சில குறிப்பிட்ட மருந்துகளை லட்சக்கணக்கில் வாங்க வேண்டிய தேவை இருக்கக்கூடிய புற்றுநோயால் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு அது நிவாரணம் அளிக்கக்கூடியதாக அது அமைந்துள்ளது. இது மட்டுமின்றி தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மீதான அந்த சுங்க வரி என்பது சுமார் ஒரு 6% அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. நடுத்தர வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாக தங்கம் போன்ற பொருட்கள் தொடர்ந்து விலை ஏறிக்கொண்டே வருகிறது. இந்த சுங்கவரி சுமார் 6% அளவுக்கு குறைக்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஒரு கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது நடுத்தர வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், இளைஞர்களுக்கு 2 முக்கியமான திட்டங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 5 ஆண்டுகளுக்கு சுமார் 1 கோடி இளைஞர்களுக்கு நாட்டில் உள்ள முதன்மையான 500 மிகப்பெரிய நிறுவனங்கள்ல டாப் 500 கம்பெனிஸ்ல அவங்களுக்கு இன்டர்ன் பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தப்பட இருக்கிறது. நம்ம பட்ஜெட்டுக்கு முந்தைய நேரடியில் கூட தெரிவித்திருந்தோம். எதிர்கட்சிகள் தொடர்ந்து அரசை குற்றம் சாட்டுகிறது. நீங்கள் வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு, திறன் மேம்பாட்டை உருவாக்குவதற்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறது. எனவே இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு நாட்டில் உள்ள முதன்மையான 500 நிறுவனங்கள்ல இந்த தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இதுல மாதந்தோறும் அந்த இளைஞர்களுக்கு ரூபாய் 5000 என்பது உதவித்தொகையாக வழங்கப்படுவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சி கூட தங்களுடைய மேனிபெஸ்டோல இது மாதிரியான ஏறக்குறைய இளைஞர்களுக்கு தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவங்க அறிவித்திருந்தாங்க. நாங்க இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 7500 ரூபாய் நாங்கள் ஊக்கத்தொகையாக கொடுப்போம் அப்படின்னு. இவங்க கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு தற்போது பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறது. மாதந்தோறும் 5000 ரூபாய் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இது இல்லாம ஒரு முறை அசிஸ்டன்ஸாக அந்த நிறுவனத்தின் சார்பில் இந்த இளைஞர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மற்றொரு மிக முக்கியமான ஒரு திட்டம் என்பது முதன்முறையாக வேலையில சேர்க்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இபிஎஃப்ஓ சந்தாதாரராக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு 1 மாத ஊதியம் என்பது அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடி மானியமாக வழங்கப்படும். அந்த 1 மாத ஊதியம் என்பது 3 தவணைகளாக பிரித்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகின்றது. இது மாதிரி பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் பட்ஜெட்ல அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பீகார் மாநிலத்திற்கு வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய அந்த பீகார் மாநிலத்திற்கு வெள்ள மேலாண்மைக்காக 11,500 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி பீகார் மாநிலத்துல பிரத்யேகமா புதிய கல்லூரிகள், விமான நிலையங்கள் மற்றும் தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்தை குஷிப்படுத்தக்கூடிய வகையில பீகார் மாநிலத்திற்கு பல்வேறு பிரத்யேகமான திட்டங்கள் என்பது மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல மற்றொரு கூட்டணி கட்சியான சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசம் கட்சி குஷிப்படுத்தக்கூடிய வகையில ஆந்திரா மாநில தலைநகரை கட்டமைப்பதற்கு சிறப்பு நிதி போன்ற பல்வேறு விஷயங்களும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படுவது கூர்ந்து நோக்கப்படுகிறது. மற்றொன்று, முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெறுபவர்களுக்கான அந்த உச்சவரம் என்பது 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது ஒழுங்காக கடனை பெற்று ஒழுங்காக கடனை திருப்பி செலுத்துவோருக்கு இந்த கடன் வரம்பு என்பது 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக அதிகரிக்கப்படும் என்று
அறிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது. இது தவிர ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட சூரிய ஒளி மின்சக்தியின் மூலம் அந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பிரதமர் சூரியகர் திட்டம் என்பதும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற திட்டமும் மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. இந்த மதியம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான யூனியன் பட்ஜெட்டும் கூட மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து நாளையிலிருந்து பட்ஜெட் மீதான விவாதம் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ், விரிவான விவரங்களுக்கு. தற்போதுதான் மத்திய பட்ஜெட் தாக்கலாகி இருக்கிறது. ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் அதன் மீது ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் விமர்சனங்களும் கருத்துக்களும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நம்ம தொடர்ந்து பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களை பெற இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.